தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்து தனது சீடர்களோடு அமர்ந்து உண்ட இறுதி உணவை கொண்டாட நாம் இங்கு ஒன்றாக கூடியுள்ளோம். இயேசுவின் இறுதி உணவு இருண்டு போன உலகிற்கு ஒளியாக விளங்கும் ஒரு நிகழ்வு. வருடம் தவறாமல் பழைய ஏற்பாட்டு மக்கள் பாஸ்கா விழாவை விடுதலை பயண நிகழ்வின் தொடக்கமாக கொண்டாடி இருந்தாலும் இயேசுவின் புதிய பாஸ்கா நம் ஒவ்வொருவரையும் அவரோடு உடனிருக்க அழைக்கின்றது. இயேசு தலைவனாய் மாறி மக்களை வழிநடத்தினார் என்பதை விட தொண்டனாய் மாறி தன்னையே அனைவருக்கும் பகிர்ந்தளித்தார் என்பதன் அடையாளமே நற்கருணை. இதனை நாம் பேழையில் பூட்டி வைத்து ஆராதனை செலுத்துவதில் மட்டும் செலவிடாமல் நமது வாழ்வின் சாராம்சமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். நற்கருணை திருவிருந்தில் நாம் கலந்து கொள்ளும் போதெல்லாம் இயேசு மனித விடுதலைக்காக சிந்திய இரத்தத்தையும் தியாகத்தையும் நினைவு கூற வேண்டும். இயேசு சமுதாயத்தை வழிநடத்த உருவாக்கியதை குருத்துவம். அதனை உருவாக்கியதும் இப்புனித நாளில்தான். இயேசு விரும்பிய அன்பு அமைதி நிறைந்த இறையரசு இம்மண்ணில் பரவிட நம்மையே இழக்க வேண்டும். அவரது பணியை பின்பற்றி இயேசுவின் பாஸ்கா விழாவை அர்த்தமுள்ள முறையில் கொண்டாடுவோம் என்ற சிந்தனையுடன் வழிபாட்டில் பங்கெடுப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாள் முக்கியமான நாள் என்பது நம் அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுடைய பாதங்களை கழுவின நாள், நற்கருணையை ஏற்படுத்திய நாள், குருத்துவத்தை ஏற்படுத்திய நாள், அன்பின் கட்டளைகளை நமக்கு தந்த நாள். இவ்வாறு இந்த நாள் சிறப்புறுகின்றது. இந்த நாள் நமக்கு உணர்த்துகின்ற முக்கியத்துவத்தை உணர்ந்து நம்முடைய ஆன்மீக வாழ்வை புதுப்பித்துக் கொள்ள நம்பிக்கையோடு இந்த திருப்பலி வழியாக நாம் ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையும் தவறுகளாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான தூய மறையாளையும் வானதூதர் புனிதர்களையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகி ஆண்டவர்களால் எனக்காக வேண்டிக் கொள்ள மாட்டார்கள். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்கள் குற்றங்கள் ஆகிய அனைத்தையும் மன்னித்து நம் அனைவரையும் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். கர்வரே இரக்கமாயிரும்.
உணர்த்துகின்ற உண்மை தன்மைகளை புரிந்து கொண்டு ஆன்மீக வாழ்வில் வளர்ச்சி காண உன்னதங்களிலே பாடலை இணைந்து பாடுவோம். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகிலே மனத்தோருக்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆக்கள் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவீர். நீர் ஒருவரே ஆண்டவர், தூய ஆவியோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவாவும் திருமகன் சாவுக்கு தம்மை கையளிக்கும் வேளையில் நிலைத்து நிற்கும் அன்பின் புதிய பலியையும் திருவிருந்தையும் தமது திரு அவைக்கு அளித்தார். அதனால் இப்புனிதமிக்க திருவுணவில் அடிக்கடி பங்கு கொள்ளும் நாங்கள் இத்துணை மேலான மறை நிகழ்விலிருந்து அன்பின் முழுமையையும் வாழ்வின் நிறைவையும் பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவி ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனுமான எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய முதல் வாசகமானது விடுதலை பயண நூல் அதிகாரம் 12 1 முதல் 8 வரை மற்றும் 11 முதல் 14 வரை உள்ள இறை வார்த்தைகளிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. ஆண்டவரின் பாஸ்கா விழாவை பற்றியும்
இஸ்ரேல் மக்கள் வாக்களிக்கப்பட்ட கானான் தேசத்திற்கு செல்வதற்கு ஆண்டவர் உதவியதையும் கூறுகிறது. பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாக ஆண்டவர் நின்று அவர்களை அழிவு நிலையிலிருந்து மீட்கிறார். நானே ஆண்டவர் என்பதனை பாஸ்கா வழியாக இறைவன் மக்களுக்கு வெளிக்காட்டுகிறார். ஆதலால் விடுதலை வாழ்வை உன்னதமான வாழ்வு என்ற சிந்தனையுடன் வாசகத்திற்கு செவி கொடுப்போம். முதல் வாசகம். பாஸ்கா ராவுணவு பற்றிய விதிமுறைகள். விடுதலை பயண நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 1 முதல் 8 மற்றும் 11 முதல் 14 முடிய. எகிப்து நாட்டில் ஆண்டவர் மோசேக்கும் ஆரோனுக்கும் பின்வருமாறு கூறினார்: உங்களுக்கு மாதங்களில் தலையாவது இம்மாதமே. ஆண்டில் உங்களுக்கு முதல் மாதம் இதுவே. இஸ்ராயேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதற்கும் நீங்கள் அறிவியுங்கள். அவர்கள் இம்மாதம் 10ஆம் நாள் குடும்பத்துக்கு ஒரு ஆடு, வீட்டிற்கு ஒரு ஆடு என்று தேர்ந்தெடுத்துக் கொள்ளட்டும். ஓர் ஆட்டினை உண்ண ஒரு வீட்டில் போதிய ஆட்கள் இல்லையெனில் உண்போரின் எண்ணிக்கைக்கும் உண்ணும் அளவுக்கும் ஏற்ப அண்டை வீட்டாரை சேர்த்து கொள்ளட்டும். ஆடு குறைபாடற்றதாக கிடாவாக ஒரு வயது குட்டியாக இருக்க வேண்டும். தேர்ந்தெடுப்பது வெள்ளாட்டு குட்டியோ செம்மறியாட்டு குட்டியோ இருக்கலாம். இம்மாதம் 14ஆம் நாள் வரை அதை வைத்து பேணுங்கள். அந்நாள் மாலை வாங்கும் வேளையில் இஸ்ராயேல் மக்கள் கூட்டமைப்பின் அனைத்து சபையும் அதை வெட்ட வேண்டும். இரத்தத்தில் சிறிதளவு எடுத்து உண்ணும் வீடுகளின் இரு கதவு நிலைகளிலும் மேல் சட்டத்திலும் பூச வேண்டும். இறைச்சியை அந்த இரவிலேயே உண்ண வேண்டும். நெருப்பில் அதை வாட்டி புளிப்பற்ற அப்பத்தோடும் கசப்பு கீரையோடும் உண்ண வேண்டும். நீங்கள் அதனை உண்ணும் முறையாவது இடையில் கச்சை கட்டி கால்களில் காலணி அணிந்து கையில் கோல் பிடித்து விரைவாக உண்ணுங்கள். இது ஆண்டவரின் பாஸ்கா. ஏனெனில் நான் இன்றிரவிலேயே எகிப்து நாடெங்கும் கடந்து சென்று எகிப்து நாட்டில் மனிதர் தொடங்கி விலங்கு வரை அனைத்து ஆண்பால் தலைப்பிறப்பையும் சாகடிப்பேன். எகிப்தின் தெய்வங்கள் அனைத்தின் மேலும் நான் தீர்ப்பிடுவேன். நானே ஆண்டவர். இரத்தம் நீங்கள் இருக்கும் வீடுகளில் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். நான் இரத்தத்தை கண்டு உங்களை கடந்து செல்வேன். எகிப்து நாட்டில் நான் அவர்களை சாகடிக்கும் போது கொள்ளை நோய் எதுவும் உங்கள் மேல் இராது. இந்நாள் உங்களுக்கு ஒரு நினைவு நாளாக விளங்கும். இதனை ஆண்டவரின் விழாவாக நீங்கள் தலைமுறை தோறும் கொண்டாடுங்கள். இந்த விழா உங்களுக்கு நிலையான நியமமாக இருப்பதாக. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. போற்றி கிண்ணத்தில் பருகுதல் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வது
போற்றி கிண்ணத்தில் பருகுதல் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதே. ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரது பெயரை தொழுவேன். கடவுளை போற்றி கிண்ணத்தில் பருகுதல் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதே. கடவுளை போற்றி கிண்ணத்தில் பருகுதல் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதே. ஆண்டவர் தம் அன்பர்களின் சாவு அவரது பார்வையில் மிக மதிப்புக்குரியது. ஆண்டவரே, நான் உண்மையாகவே நானும் பணியார் அடியாரின் மகன் என் கட்டுகளை கடவுளை போற்றி கிண்ணத்தில் பருகுதல் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதே. கடவுளை போற்றி கிண்ணத்தில் பருகுதல் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதே. நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். ஆண்டவராகிய உம் பெயரை தொழுவேன். இப்பொழுதே உம் மக்கள் அனைவரின் முன்னிலையில் ஆண்டவரே உமக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். கடவுளை போற்றி கிண்ணத்தில் பருகுதல் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதே. கடவுளை போற்றி கிண்ணத்தில் பருகுதல் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வதே. இன்றைய இரண்டாம் வாசகமானது தூய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகம் 11ஆம் அதிகாரம் 23 முதல் 26 வரை உள்ள இறைவார்த்தைகளில் எடுக்கப்பட்டுள்ளது. கோவிந்த நகர மக்களிடையே காணப்பட்ட பிரிவினைகளையும் வேறுபாடுகளையும் களைய அழைப்பு விடுக்கிறார். இறைமகன் இயேசு தான் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் தன் உடலையும் இரத்தத்தையும் மானிடரின் விடுதலைக்காக கையளித்தார். இது வெறும் வழிபாட்டு நிகழ்வு மட்டுமல்ல, மாறாக நம் ஒவ்வொருவரின் வாழ்வில் பிரதிபலிக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு வாசகத்திற்கு செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அறிவிக்கிறீர்கள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 23 முதல் 26 வரை. சகோதர சகோதரிகளே, ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக் கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன். அதாவது ஆண்டவராகிய இயேசு காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து
கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை, நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் இருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கிறார் ஆண்டவர். யோவான் எழுதிய நற்செய்தி நூல் பிரிவு 13 இறை சொற்றொடர்கள் 1 முதல் 15 வரை. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, ஆட்சி உமக்கே. நூல் பிரிவு 13 இறை சொற்றொடர்கள் 1 முதல் 15 வரை. பாஸ்கா விழா தொடங்க இருந்தது. தாம் இவ்வுலகை விட்டு தந்தையிடம் செல்வதற்கான நேரம் வந்துவிட்டது என்பதை இயேசு அறிந்திருந்தார். உலகில் வாழ்ந்த தமக்குரியோர் மேல் அன்பு கொண்டிருந்த அவர் அவர்கள் மேல் இறுதி வரையும் அன்பு கூர்ந்தார். இயேசுவை காட்டிக் கொடுக்கும் எண்ணத்தை அலகை சீமோனின் மகனாகிய யூதாஸ் இஸ்காரியோத்தின் உள்ளத்தில் எழ செய்திருந்தது. இரவு வேளை உணவு வேளையில் தந்தை அனைத்தையும் தம் கையில் ஒப்படைத்துள்ளார் என்பதையும், தாம் கடலிடமிருந்து வந்தது போல அவரிடமே திரும்ப செல்ல வேண்டும் என்பதையும் அறிந்தவராய் இயேசு பந்தியிலிருந்து எழுந்து தம் மேலுடையை கலற்றி வைத்துவிட்டு ஒரு துண்டை எடுத்து இடுப்பில் கட்டிக்கொண்டார். பின்னர் ஒரு குவளையில் தண்ணீர் எடுத்து சீடர்களுடைய காலடிகளை கழுவி இடுப்பில் கட்டியிருந்த துண்டால் துடைக்கத் தொடங்கினார். சீமோன் பேதுருவிடம் இயேசு வந்தபோது அவர், ஆண்டவரே, நீரா என் பாதங்களை காலடிகளை கழுவப் போகிறீர் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் செய்வது இன்னதென்று இப்போது உனக்கு புரியாது, பின்னரே புரிந்து கொள்வாய் என்றார். பேதுரு அவரிடம் நீர் என் காலடிகளை கழுவவிடவே மாட்டேன் என்றார். இயேசு அவரை பார்த்து, நான் உன் காலடிகளை கழுவாவிட்டால் என்னோடு உனக்கு பங்கு இல்லை என்றார். அப்போது சீமோன் பேதுரு, அப்படியானால் ஆண்டவரே, என் காலடிகளை மட்டுமல்ல என் கைகளையும் தலையும் கூட கழுவும் என்றார். இயேசு அவரிடம், குளித்துவிட்டவர் தம் காலடிகளை மட்டும் கழுவினால் போதும், அவர் தூய்மையாகி விடுவார். நீங்களும் தூய்மையாய் இருக்கிறீர்கள், ஆனாலும் அனைவரும் தூய்மையாய் இல்லை என்றார். தம்மை காட்டிக் கொடுப்பவர் எவன் என்று அவருக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது. எனவேதான் உங்களுள் அனைவரும் தூய்மையாய் இல்லை என்றார். அவர்களுடைய காலடிகளை கழுவிய பின் இயேசு தம் மேலுடையை அணிந்து கொண்டு மீண்டும் பந்தியில் அமர்ந்து
அவர்களிடம் கூறியது, நான் உங்களுக்கு செய்தது என்னவென்று உங்களுக்கு புரிந்ததா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் அழைக்கிறீர்கள். நீங்கள் அவ்வாறு கூப்பிடுவது முறையில் நான் போதகர்தான், ஆண்டவர்தான். ஆகவே ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றால், நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருப்பீர்கள். நான் செய்தது போல நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்புமிக்கவர்களே, திருச்சியில் இருக்கின்ற தூய பவுல் இறையியல் கல்லூரியில் நாங்கள் படித்துக் கொண்டிருந்த போது ஒவ்வொரு சனி ஞாயிறு ஆகிய நாட்களில் களப்பயிற்சிக்காக கிராமங்களுக்கு செல்வது உண்டு. அரியமங்கலம் என்று சொல்லப்படுகின்ற கிராமத்திற்கு செல்வதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அங்கே சென்று மறைக்கல்வி எடுப்பது, திருப்பலியில் அனைவரும் பங்கேற்பதற்கு உதவியாக இருப்பது, இல்லம் சந்திப்பது என்ற பல பணிகளை நாங்கள் செய்வோம். ஒரு ஞாயிற்றுக்கிழமை அதிகமான மழை பெய்தது. மறைக்கல்வி முடிந்தது. பிள்ளைகள் மறைக்கல்வி முடிந்து ஆலயத்திற்கு செல்ல வேண்டும். எங்கு பார்த்தாலும் தண்ணீர் நிரம்பி இருந்தது, சகதி ஆகிவிட்டது. எனவே சிறு பிள்ளைகள் நடந்து செல்லுகின்ற போது கால்கள் சகதியாகியது. அதனை போன்று அவர்களுடைய உடுப்பிலும் சகதியாகிவிட்டது. நாங்கள் என்ன செய்வது என்று சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற போதே ஓய்வு பெற்ற ஒரு பெரிய வயதான ஒரு பேராசிரியர் ஒரு பக்கெட்டிலே தண்ணீரை எடுத்துக்கொண்டு அந்த சிறு பிள்ளைகளுடைய கால்களை கழுவத் தொடங்கினார். உடுப்பில் பட்டிருந்த அந்த சகதிகளை அவரை சுத்தம் செய்து ஒருவராக ஆலயத்திற்குள்ளால் அனுப்பி கொண்டிருந்தார். அந்த பிள்ளைகளே அவரிடம் கேட்டார்கள், தாத்தா, நீங்கள் ஏன் இந்த வேலையை செய்கின்றீர்கள்? நாங்களே செய்து கொள்வோமே என்று. அப்போது அவர் சொன்னார், நான் உங்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுத்தர வேண்டும் என்பதற்காக நான் உங்களை சுத்தம் செய்யவில்லை. மாறாக அன்பின் பண்பு என்ன என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். சேவை என்பது என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நான் இதை செய்கின்றேன் என்று அந்த ஓய்வு பெற்ற பேராசிரியர் அந்த சிறு பிள்ளைகளை பார்த்து சொல்லுகின்றார். ஆம் அன்புமிக்கவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்ததும் இதுதான். ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் பாதங்களை கழுவினேன் என்றால், நீங்களும் ஒருவர் மற்றவருடைய பாதங்களை கழுவ கடமைப்பட்டிருக்கின்றீர்கள். நான் செய்தது போல் நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன் என்று நம் ஆண்டவர் இயேசு மிக தெளிவாக இன்று நமக்கு சொல்லி காட்டுகின்றார். ஆம் அன்புமிக்கவர்களே, பெரியவன் என்பவன் அதிகாரம் காட்டுகின்ற ஒருவன் அல்ல, மாறாக சேவை செய்கின்ற மனிதன்தான் பெரியவன் என்பதை நம் ஆண்டவர் இயேசு தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகின்றார். வாசிப்போம். மார்க் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 45வது இறைவார்த்தை. மார்க் 10:45. ஏனெனில் மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கு அல்ல,
மாறாக தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்காக வந்தார். பாருங்கள், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நினைத்திருந்தால் அதிகமான பேரை பணி செய்வதற்கு அவரால் அமர்த்தி இருக்க முடியும். ஆனால் பணி ஏற்பதற்கு அல்ல, பணி புரிவதற்காகவே நான் வந்தேன் என்பதை இயேசு தெளிவாக சொல்லி காட்டுகின்றார். பாலஸ்தீன நிலத்தை பற்றி நாம் சில உண்மைகளை அறிந்திருப்பது நல்லது. பாலஸ்தீனத்தில் வெப்பம் என்பது அதிகமாக இருக்கும். இதன் காரணமாக பூமி என்பது வறண்டு போய் இருக்கும். மழை குறைவாக இருக்கின்ற காரணத்தினால் தூசி என்பது அதிகமாக இருக்கும். காற்று வீசுகின்ற போது புழுதியானது பறந்து செல்வதை நாம் பார்க்கிறோம். காலணிகள் அணிந்திருந்தாலும் நமது கால்கள் அழுக்கு ஒட்டி கொள்வதை நாம் பார்க்கின்றோம். எனவே இயல்பாக ஒவ்வொரு மனிதனும் வெளியே இருந்து வீட்டிற்குள்ளால் செல்லுகின்ற போது கால்களை சுத்தம் செய்வது என்பது வழக்கமாக இருந்த ஒன்று. இதை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வதை நாம் பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்துடைய சீடர்களுடைய பாதங்களை அவர் கழுவி அடையாள முறையில் என்ன சொல்லுகின்றார்? நான் உங்களுடைய பாதங்களை கழுவியதை போன்று நீங்கள் உங்களுடைய உள்ளத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்பதை அடையாள முறையில் நம் ஆண்டவர் இயேசு தெளிவாக சொல்லுகின்றார். அதற்கு காரணமும் சொல்லுகின்றார். காரணம் ஒன்று இருக்கின்றது. வாசிப்போம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது இறைவார்த்தை. 1 பேதுரு 2:9 இறைவார்த்தை. ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழி மரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்களினத்தினர், அவரது உரிமை சொத்தான மக்கள். பாருங்கள், எத்தகைய வார்த்தைகளை நம் ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லி தருகின்றார். நாம் அனைவரும் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம், அரச குருத்துவ திருக்கூட்டம், கடவுளுக்கு சொந்தமான மக்கள். எத்தகைய மேன்மையை நாம் பெற்றிருக்கின்றோம். எனவேதான் நான் செய்ததை போன்று நீங்களும் செய்யுங்கள், நான் உங்களுக்கு முன் உதாரணமாக இருந்தேன் என்பதை நம் ஆண்டவர் இயேசு தன்னுடைய செயலின் வழியாக நமக்கு எடுத்து சொல்லுகின்றார். இரண்டாவது பாருங்கள், குருத்துவத்தை அவர் ஏற்படுத்துகின்றார். குருத்துவம் என்பது ஒரு வேலை அல்ல, அது ஒரு அழைப்பு. மனிதர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற ஒரு தொழில் அல்ல, மாறாக கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை என்பது தெளிவாக தெரிகின்றது. புனித பிரான்சிஸ் அசிசியார் ஒரு உண்மையை நமக்கு புரிய வைக்கிறார். நான் சாலையில் சென்றேன் என்றால் அங்கே ஒரே நேரத்தில் ஒரு வான தூதரையும் ஒரு அருள் பணியாளரையும் நான் சந்தித்தேன் என்றால் அந்த அருள் பணியாளரை நான் கையெடுத்து வணங்குவேன். காரணம் என்ன? வானதூதர் கடவுளுடைய செயலை செய்வதற்காக பணிக்கப்பட்டவர். ஆனால் அந்த அருள் பணியாளர் கடவுளுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துகின்றவர். எனவே கடவுளுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துகின்ற அந்த அருள் பணியாளரை நான் கையெடுத்து வணங்குவேன் என்று புனித பிரான்சிஸ் அசிசியார் தெளிவாக சொல்லி தந்திருக்கின்றார். ஆம் அன்புமிக்கவர்களே, பணிக்குருத்துவம் என்பது மனித ஆசையில் இருந்து வெளியே வருவது அல்ல, மாறாக கடவுளுடைய இதயத்திலிருந்து வெளிவருகின்ற ஒன்றாக இருக்கின்றது. எனவேதான் இயேசு யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 16வது இறைவார்த்தையில் சொல்லுகின்றார். வாசிப்போம். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். பாருங்கள், ஆண்டவர் இயேசுடைய வார்த்தைகளை, நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்று நம் ஆண்டவர் இயேசு திட்டம் பட்டமாக தெளிவாக நமது உள்ளத்திலேயே புரிய வைக்கிறார்.
ஆக குருத்துவ வாழ்க்கை என்பது கடவுள் ஒருவரை தனிப்பட்ட முறையில் அழைக்கின்ற ஒன்று. பணிக்குருத்துவம் ஒரு சுகமான ஒரு வாழ்க்கை அல்ல, மாறாக அது தியாகத்தில் ஒரு பாதையாக இருப்பதை பார்க்கின்றோம். இந்த அருள் பணியாளர் தனது வாழ்க்கை முழுவதையும் கடவுளுக்கும் தன்னுடைய மக்களுக்குமாகவே அர்ப்பணிக்கின்ற ஒருவராக இருக்கின்றார். தனிப்பட்ட விருப்பங்களை தியாகம் செய்து கொண்டு மற்றவர்களுக்காக வாழ்கின்ற ஒருவராக இருப்பவர்தான் இந்த அருள் பணியாளர். பணி குருத்துவம் என்பது ஒரு பெரிய மரியாதை அல்ல, மாறாக அது ஒரு பெரிய பொறுப்பாக இருக்கின்றது. வாழ்க்கை முழுவதும் இறைவனுக்கு ஆம் என்று சொல்லி பதில் கொடுத்து பணியாற்றுகின்ற ஒரு பெரிய பொறுப்பாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். எனவேதான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் அனைவரையும் குருவாக இருப்பதற்காக அழைக்கவில்லை என்றாலும் அவரை போன்று பணி செய்து வாழ்வதற்காகவே நம் ஆண்டவர் இயேசு அழைப்பதை பார்க்கின்றோம். இறுதியாக பாருங்கள், அன்பின் கட்டளையை நமக்கு தருகின்றார். நான் உங்களை அன்பு செய்தது போல் நீங்களும் ஒருவரை அன்பு செய்யுங்கள் என்ற ஒரு அன்பின் கட்டளையை நம் ஆண்டவர் இயேசு நமக்கு தருகின்றார். இந்த உலகம் முழுவதும் இயங்குகின்றது என்றால் அது ஒரு சக்தி செயலாற்றுவதை நாம் பார்க்கின்றோம். அந்த சக்தியை செயலாக்கம் செய்கின்ற ஒருவராக கடவுள் இருப்பதை பார்க்கின்றோம். அவர் அன்பின் வடிவமானவர். அந்த அன்பின் வடிவமாக இருக்கின்ற கடவுள் இன்று நம் அனைவரையும் அன்பின் மனிதர்களாக அவருடைய சாயலாக படைத்து அவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது எல்லாம், என்னை போன்று எனது சாயலாக படைக்கப்பட்ட மனிதர்கள் அனைவரையும் அன்பு செய்யுங்கள் என்ற ஒரே படிப்பினையைத்தான் நமக்கு தருகின்றார். ஆக பெரிய வியாழனை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற இன்றைய நாளில் நம் ஆண்டவர் இயேசு நமக்கு தருகின்ற இந்த சிறப்பான அழைப்பினை நாம் உள்வாங்கிக் கொண்டு வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்காகவே நாம் அனைவரும் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம் என்பதை உணர்ந்து வாழ செயல்பட நம் ஆண்டவர் இயேசு நம் அனைவருக்கும் ஆற்றலும் ஆசீரும் தர வேண்டும் என்று தொடர்ந்து இந்த திருப்பலியில் ஜெபிப்போம். இயேசுவின் பணிவாழ்வின் உச்சகட்டம் தன் சீடர்களின் பாதங்களை கல்விய நிகழ்வு. பணிவிடை புரியவே வந்தேன் என்பதை நம் ஒவ்வொருவரின் மனதிலும் ஆழமாய் பதிய செய்ய வேண்டும் என்பதற்காகவும், மேலும் நம்மிடையே புறையோடி போய் காணப்படுகின்ற தான் என்ற அகந்தை, ஆணவம், சுயநலம், பெரியவன் போன்ற வேறுபாட்டு உணர்வை களைய வேண்டும் எனவும் அழைக்கிறார். பணிவு, அன்பு, தாழ்ச்சி, எளிமை போன்ற சிந்தனைகள் நம் ஒவ்வொருவரிலும் வளர வேண்டும். தொண்டு ஆற்றுவதே உண்மையான அன்பு பணி என்ற உறுதிப்பாட்டுடன் தொடர்ந்து பங்கெடுப்போம். நானும் காலடிகளை கழுவாவிட்டார், என்னோடு உனக்கு பங்கு இல்லை என்றார். நீ
அதற்கு இயேசு, நான் உன் காலடிகளை கழுவாவிட்டால் என்னோடே உனக்கு பங்கு இல்லை என்றார். ஆண்டவரே, நீராயின் காலடிகளை கழுவப் போகிறேன். அதற்கு இயேசு, நான் உன் காலடிகளை கழுவாவிட்டால் என்னோடு உனக்கு பங்கு இல்லை என்றார். அதற்கு இயேசு, நான் உன் காலடிகளை கழுவாவிட்டால் என்னோடு உனக்கு பங்கு இல்லை என்றார். அதற்கு இயேசு, நான் உன் காலடிகளை கழுவாவிட்டால் என்னோடு உனக்கு பங்கு இல்லை என்றார். அதற்கு இயேசு, நான் உன் காலடிகளை கழுவாவிட்டால் என்னோடு உனக்கு பங்கு இல்லை என்றார். அதற்கு இயேசு, நான் உன் காலடிகளை கழுவாவிட்டால் என்னோடு உனக்கு பங்கு இல்லை என்றார். அனைவரும் எழுந்து நிற்போம். அன்புமிக்கவர்களே, மகிழ்ச்சிக்குரிய இந்நாளில் நம் ஆண்டவர் இயேசு நமக்கு முன் உதாரணங்களை தந்திருக்கின்றார். இவற்றை நாம் நமது வாழ்க்கையில் கடைபிடித்து வாழ தேவையான அருள் வளங்களையும் ஆசீர்வாதங்களையும் நமக்கு தர வேண்டும் என்று நமது விண்ணப்பங்களை இறைவன் பால் எழுப்புவோம். ஆண்டவரே
உயிருள்ள உணவே என் இறைவா. திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவரத்தார் அனைவரையும் பாரம் தருகிறோம். அவர்களை உமது தூய ஆவியினால் வழிநடத்தி உமது மதிப்பீடுகளின்படி வாழ்ந்து மற்றவர்களுக்கு வாழ்ந்திட உதவி புரிய வேண்டுகிறோம். வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மன்னிக்கும் தெய்வமே இறைவா, எங்கள் பாவ வாழ்வை களைந்து எங்கள் துன்பங்களை ஏற்று உம்மையை பற்றி பிடித்து தூய வாழ்வு வாழ அருள் புரிய வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பாதுகாக்கும் தெய்வமே எம்பிறைவா, எம்மிடையே வாழும் நோயாளிகள், முதியோர், ஏழைகள், கைவிடப்பட்டோர், மாற்றுத்திறனாளிகள் அனைவரையும் உமது ஆசிரால் நிரப்பி அருளும். அவர்களுக்கு நல்ல பாதுகாப்பையும் உடனிருப்பவர்களால் நல்லுதவியும் கிடைத்து மகிழ்வான வாழ்வு தந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்ல ஆயனே இறைவா, எங்கள் குழந்தைகள், கல்வி கற்போர், அரசு தேர்வு எழுதியோர், வேலைக்காக காத்திருப்போர் அனைவரையும் உமது கரத்தில் தருகிறோம். அவர்களை ஆசீர்வதித்து உமது கிருபையால் நிரப்பி அவர்கள் இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் நல் அறிவிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அரவணைத்து பாதுகாப்பவரை இறைவா, எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும் உமது ஆசிரால் நிரப்பேறும். அனைவரும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து வாழவும், கொடிய தொற்று நோயில் அணுகா வண்ணம் காத்து நல்ல உடல் தந்திடவும், போதிய பொருளாதார வசதியும் நீண்ட ஆகலையும் தந்து பாதுகாத்திட வேண்டும் என்று இறைவா மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் நமது குடும்ப தேவைகளுக்காகவும் மௌனமாக ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நம்பிக்கையோடு உமது திருப்பீடம் வந்திருக்கின்ற உம்முடைய அன்பு பிள்ளைகளாக இருக்கின்ற எங்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதியும். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள், திறக்கப்படும், தேடுங்கள், கண்டடைவீர்கள் என்று நீர் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றீர். உமது அருள் துணையிலே நம்பிக்கை கொண்டு உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் உம்மை தேடி வந்திருக்கின்றோம். நீர் எங்களுக்கு உமது அருளையும் ஆசீர்வாதத்தையும் தருவீர். எங்கள் உள்ளத்தில் இருக்கின்ற ஜெபங்களை ஏற்றுக்கொண்டு எங்களை ஆசீர்வதித்து அவற்றை எங்களுக்கு தந்து நாங்கள் என்றும் என்றும் உம்முடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கான வழிகாட்டுதலை தருவீர் என்று நம்பி வந்திருக்கின்றோம். எங்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதியும். நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அனைத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்தி வாழ தொடர்ந்து எங்களை வழிநடத்தும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை பவனே,
அன்பு எங்குள்ளதோ அங்கே இறைவன் இருக்கின்றார். கிறிஸ்துவின் அன்பு நம்மை எல்லாம் ஒன்றாய் கூட்டி சேர்த்ததுவே அவரில் நற்கடித்திடுவோம் யாம் அவரில் மகிழ்ச்சி கொள்வோமே. வாழும் இறைவனை கண்டிடுவோம் அவருக்கு அன்பு செய்திடுவோம் நேரிய உள்ளத்துடனேயா ஒருவரை ஒருவர் அன்பு செய்வோம். எனவே ஒன்றாய் நாமெல்லாம் வந்து கூடும் போதினிலே மனதில் வேற்றுமை கொள்ளாமை பிரிப்பாயிருந்து கொள்வோமே. தீயத்தரவுகள் ஒழிந்திடுக பிணக்குகள் எல்லாம் மறைந்திடுக நமது நடுவில் நம் இறைவன் கிறிஸ்து ஆண்டவர் இருந்திடுக. பேறு பெற்றோரின் கூட்டத்திலே நாமும் ஒன்றாய் சேர்ந்து மனம் மகிழ்ந்து கிறிஸ்து இறைவாரின் மாட்சி திருமுகம் காண்போமே. முடிவில்லாமல் என்றென்றும் ஊழிக்காலம் அணிந்திருக்கும் அளவில்லாத மாண்புடைய பேரானந்தம் இதுவேயா. உண்மை அன்பு எங்குள்ளதோ அங்கே இறைவன் இருக்கின்றார். உண்மை அன்பு எங்குள்ளதோ அங்கே இறைவன் இருக்கின்றார். சகோதரரே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் இப்பலியின் நினைவு கொண்டாடப்படுகின்றது அப்போது எல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகின்றது. எனவே நாங்கள் இம்மறை நிகழ்வுகளில் தகுதியுடன் பங்கேற்க எங்கள் அனைவருக்கும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம்
என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். என்றும் உள்ள மெய்யான குருவாகியவர் நிலையான பலிமுறையை ஏற்படுத்தினார். மீட்பளிக்கும் பலிப்பொருளாக முதல் தம்மையை உமக்கு ஒப்பு கொடுத்து தம் நினைவாக நாங்கள் பலி செலுத்த வேண்டும் என்று கற்பித்தார். எங்களுக்காக பலியான அவருடைய திருவுடலை உண்ணும் போதெல்லாம் நாங்கள் வலிமை பெறுகின்றோம். அவர் எங்களுக்காக சிந்தின திரு ரத்தத்தை பருகும் போதெல்லாம் நாங்கள் கழுவப்படுகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவரும் வான்படைகளின் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. ஆகவே கனி உள்ள தந்தையே, இக்கொடைகளையும் இக்காணிக்கைகளையும் புனித மாசற்ற பலிப்பொருளையும் நீர் ஏற்று ஆசீர் வழங்கிட உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி மன்றாடுகின்றோம். உமது புனித கத்தோலிக்க திரு அவைக்கு ஆகியவற்றை நாங்கள் முதலில் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உலகெங்கும் அதற்கு அமைதியும் பாதுகாப்பும் ஒற்றுமையும் அளித்து அதனை வழிநடத்தி அருளும். உம்மடியாராகி எங்கள் திருத்தந்தை லியோக்காகவும் எங்கள் ஆயர் நஸ்ரேனுக்காகவும் திருத்தூதர் வெளிவரும் உண்மையான கத்தோலிக்க நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவருக்காகவும் இக்காணிக்கைகளை ஒப்புக் கொடுக்கின்றோம். இங்கே கூடியுள்ள அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். உம்மீது இவர்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையும் இறை பற்றையும் நீர் அறிவீர். இவர்களுக்காக நீங்கள் இவற்றை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இவர்களும் தமக்காகவும் தம்மவருக்காகவும் இப்புகழ்ச்சி பலியை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றார்கள். தங்களுடைய ஆன்மாக்களின் மீட்புக்காக தாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் நல்வாழ்வுக்காகவும் பாதுகாப்பிற்காகவும் என்றும் வாழ்பவரும் உயிர் உள்ளவரும் உண்மை உள்ளவருமான கடவுளாகி உமக்கு இவர்கள் தங்கள் பொருத்தனைகளை செலுத்துகின்றார்கள். உம்முடைய புனிதர் அனைவருடன் உறவு கொண்டுள்ள நாங்கள் முதலாக இறைவனும் எங்கள் ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்துவின் தாயும் எங்கள் கனியுமான மாட்சிமைக்கு உரிய மரியாவையும் அதே கனியும் கணவரான புனித யோசேப்பு திருத்தூதர்கள் மறை சாட்சியருமான பேதுரு பவுல் அந்திரேயா ஆகியோரையும் வணக்கத்துடன் நினைவு கூறுகின்றோம். இவர்களுடைய பேறு பலன்களினாலும் வேண்டுதல்களினாலும் நாங்கள் யாவற்றிலும் உமது உதவியை பெற்று காக்கப்படுமாறு எங்களுக்கு அருள் புரியும். ஆகவே ஆண்டவரே, உம் ஊழியராகிய நாங்களும் உமது குடும்பம் முழுவதும் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் இப்பலியை உளம் கனிந்து ஏற்றல்ல உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் வாழ்நாட்களில் உமது அமைதியை தந்தருளும். மேலும் நிலையான அழிவிலிருந்து எங்களை காத்து
உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களின் திருக்கூட்டத்தில் நாங்களும் சேர்க்கப்பட கட்டளை இட்டருளும். ஆகவே இறைவா, இக்காணிக்கைகளை புனிதப்படுத்தி உமக்கு உரிமையா உடையதாகவும் தகுதி உடையதாகவும் உமக்கு ஏற்புடையதாகவும் உகந்ததாகவும் இருக்க செய்தருளும். இவ்வாறு உம் அன்பு திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உடன் இரத்தவுமாக இது மாறுவதாக. அவர் தாம் பாடுபடுவதற்கு முந்தின நாள் வணக்கத்திற்குரிய தம் திருக்கைகளில் அப்பத்தை எடுத்து வானோக்கி கண்களை உயர்த்தி, எல்லாமல்ல இறைவனும் தந்தையுமாகி உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்துவின் புனிதமிக்க பாடுகளையும் இறந்தவரிடமிருந்து அவர் உயிர் தெழுந்ததையும் இவரது மாட்சிக்கு உரிய விண்ணேற்றத்தையும் உம் ஊழியர்களும் உம் புனித மக்களாகிய நாங்களும் நினைவு கூறுகின்றோம். நீர் எங்களுக்கு வழங்கியுள்ள கொடைகளிலிருந்து நிலை வாழ்வுக்கு தரும் புனித அப்பத்தையும் முடிவெல்லாம் மீட்பளிக்கும் திருக்கிண்ணத்தையும் தூய புனித மாசற்ற பலை பொருளாக மாண்புக்குரிய உமக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். இவற்றை இரக்கத்துடனும் கனிவுடனும் கண்ணோக்கி அருளும். நீதிமானாகி உம்முடைய ஊழியன் ஆபேலின் காணிக்கைகளையும் எங்கள் நம்பிக்கையின் தந்தை ஆபிரகாமின் பலியையும் உம்முடைய தலைமை குரு மெல்கிசதேக்கு உமக்கு அளித்த காணிக்கைகளையும் நீர் உளம் கனிந்து ஏற்றுக்கொண்டது போல இவற்றையும் புனித பலியாகவும் மாசற்ற பலி பொருளாகவும் ஏற்றுக்கொள்ளும். எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய வானதூதர் தம் திருக்கைகளால் இப்பலி பொருட்களை மாண்புக்கு உரிய உமது விண்ணக திருப்பீடத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் என உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். இத்திருப்பீடத்திலிருந்து உம்முடைய திருமகனின் புனிதமிக்க உடலையும் இரத்தத்தையும் பெறுகின்ற நாங்கள் அனைவரும் எல்லா விண்ணக ஆசையும் அருளையும் நிறைவாக பெற்றுக்கொள்ள செய்தருளும். பாவிகளாகிய உம் அடியார்கள் நாங்களும் உமது பேரிரக்கத்தை எதிர்நோக்கி இருக்கின்றோம். உம்முடைய திருத்தூதர்களும் மறைசாட்சியருமாகிய திருமுழுக்கு யோவான், ஸ்தேவான், மத்தியா, பர்னபா, இன்னாசியா, அலெக்சாண்டர்,
மார்சலினுஸ், பீட்டர், ஃபெலிசிட்டி, பெர்பேத்தும், ஆகத்தா, லூசி, ஆக்னஸ், செசிலியா, அனஸ்தாசியா ஆகியோருடனும் புனிதர்கள் அனைவருடனும் எங்களுக்கு பங்களித்தருளும். எங்கள் தகுதியை முன்னிட்டு அன்று மாறாக உமது மிகுதியான மன்னிப்பினால் அப்புனிதர்களோடு நாங்களும் தோமையுள்ள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாகவே ஆண்டவரே நீர் இவற்றையும் நாம் எப்பொழுது நல்லவையாக்கி புனிதப்படுத்தி உய்வித்து ஆசீரளித்து எங்களுக்கு வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் முன்னிட்டு எல்லா புகழும் வாழ்க்கையும் என்றென்றும் உரியதே. இறைமகன் இயேசுவின் அன்பின் கட்டளையை நாம் கடைபிடித்து வாழ அவர் நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தின் வழியாக நாம் பாடுவோம். உலகில் இருக்கின்ற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவதைப் போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமையிலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாவொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். அன்பின் கட்டளைகளை நமக்கு தந்து அதே கட்டளைகளை அனுசரித்து வாழ நம் அனைவரையும் பெயர் சொல்லி அழைக்கின்றவர். இந்த செம்மறின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். Thank you.
அன்பை பாரு கிறிஸ்துவின் சீசர் போரை தேடு பாவத்தை கூறு யாக்கோபன பந்திரையில் சேரு தேவ அன்பை பாரு கிறிஸ்துவின் சீசர் போரை தேடு பாவத்தை கூறு யாக்கோபன பந்திரையில் சேரு சாவுக்குரிய பாவமுள்ள லோகம் சாவுக்குரிய தன்னில் மனம் வைத்து அந்நியனாகாதே கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா கர்த்தரின் பந்தியில் வா கர்த்தரின் பந்தியில் வா இருந்தாமே கர்த்தருடன் ஐக்கிய பந்தியாமே கண்ணில் வேறுந்தாமே கர்த்தருடன் ஐக்கிய பந்தியாமே தேவ அன்பின் நீருந்துக்கு நீரு தாமதம் இல்லாதி போதேவா கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா கர்த்தரின் பந்தியில் வா கர்த்தரின் பந்தியில் வா கர்த்தரன்மாய் சொந்த இரத்தத்தை சிந்தின காரணத்தை மன பூரணமாயி கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா கர்த்தரின் பந்தியில் வா கர்த்தரின் பந்தியில் வா என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடனே என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் மேலாவி கண்ணீரே என்னை கழுவிவிடும் கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே ஓமெல்ல இயேசுவே எனக்கு செவி சாயும் உன் திருப்பாயங்களும் என்னை மறைத்தருளும் உன்
இறந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உன் வேளம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்கால உம்மை புகழச் செய்யும். ஆமென். அறிவிப்புகள். அன்புமிக்கவர்களே, தொடர்ந்து நற்கருணை நாதருக்கு நாம் ஆராதனை செலுத்த இருக்கின்றோம். அதனுடைய பட்டியல் இப்பொழுது உங்களுக்கு வாசிக்கப்படுகிறது. இரவு 10 மணி வரை பாடகர் குழுவினர் பீட சிறார்கள். 10 மணி முதல் 11 மணி வரை ஆண்கள் மரியாயின் சேனையினர் நற்செய்தி பணிக்குழுவினர். 11 முதல் 12 மணி வரை புனித வின்சென்ட் பால் சபையினர் மற்றும் தந்தையர்கள். நாளை காலை 6 மணி முதல் 7 மணி வரை பெண்கள் கிராம முன்னேற்ற சங்கத்தினர். 7 மணி முதல் 8 மணி வரை பெண்கள் மரியாயின் சேனையினர். 8 மணி முதல் 9 மணி வரை திருவழிபாட்டு குழு மற்றும் கைகள் தன்னம்பிக்கை இயக்கத்தினர். 9 மணி முதல் 10 மணி வரை பிரான்சிஸ்கன் சபையினர், ஓர் நிர்வாகம் மற்றும் குடும்பத்தினர். 10 மணி முதல் 11 மணி வரை அன்னையர்கள். 11 மணி முதல் 12 மணி வரை மறைக்கல்வி ஆசிரியர்கள். 12 மணி முதல் 1 மணி வரை பாலர் சபை சிறுவழி இயக்கம். 1 மணி முதல் 2 மணி வரை இளம் கிறிஸ்தவ மாணவர் இயக்கம், இளைஞர் இயக்கம். 2 மணி முதல் 2:30 மணி வரை அருள் சகோதரிகள். 2:30 முதல் 3 மணி வரை மௌன ஆராதனை. 3 மணிக்கு வழிபாடுகள் ஆரம்பமாகும். அதன் இறுதியில் சிலுவை பாதை நடைபெறும். எனவே அவரவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் வந்து நற்கருணை நாதருக்கு ஆராதனை செலுத்த உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். இறுதி ஜெபத்திற்காக அனைவரும் எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் அனைவருக்கும் அருள் புரிவீராக. உம் திருமகனின் இரவு விருந்தினால் இவ்வுலகில் ஊட்டம் பெறும் நாங்கள் என்றென்றும் நிறைவு அடைய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உலக மீட்புக்காய் உலகத்திற்கு வந்த கிறிஸ்து தன்னையே உணவாய் பகிர்ந்து கொடுக்கிறார். அதற்காக நற்கருணை என்னும் திருவருட்சாதனத்தை ஏற்படுத்தினார். இன்று நம் ஒவ்வொருவரின் உள்ளங்களிலும் வாழ்ந்து வருகிறார். தூய பவுல் கூறுவது போல நம் ஒவ்வொருவரும் மறு கிறிஸ்துக்களே. ஆகவே கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள மற்ற அனைத்தையும் குப்பை என கருதுவோம். புனித பீட்டர் கிரிசாலோடு கூறுவது போல் நமது
தலையை கிறிஸ்துவினால் அணிந்து கொள்வோம். நமது ஜெபங்கள் வானோக்கி எழட்டும் என்று உறுதிப்பாட்டோடு நிகழ்வினில் கலந்து கொள்வோம். முறைகள் அனைத்தும்
கண்ணீர் வழி